ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 37 BL and JL ட்ராமா ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ட்ராமா நேம் ஹாரர் ஸ்கூல் பார்ட் 7. போன பார்ட்டில் அந்த முயல் எல்லாத்து மேலேயும் விழுந்து சாரி டென்ஷன் ஆக்கி இருக்குமா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா இந்த பாட்டில் பார்ப்போம். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ ஹாரர் ஸ்கூல் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் பிரைட் தான் செம்மையாக கத்துறான். ஏய் ஒன்னால வந்தது, எதுக்கு அந்த முயலை தூக்கிட்டு வந்த? இது பாரு, எங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். மற்ற மெம்பர்ஸுமே கத்துறாங்க தான். ஸோ இப்போ ஆசையாக இருக்கால, அந்த முயலை பிடிச்சிட்டு வந்துடுறான். இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறோம். இப்போ நம்மளாம் தூங்கிடுறோமா? தென் இவங்களுமே தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ நம்ம வின்னு தான் எல்லாரும் எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஸோ இப்போ எல்லாம் எழுந்துடுறோமா? அப்போது இப்போ நம்ம எல்லாருமே ரெடி ஆகணுமே அங்கே போகணுன்னா, இப்படியே நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு தான் நம்ம ஜேகே சொல்கிறான், கவலைப்படாதீங்க, நம்ம அந்த 6 பார்த்தோம் இல்லையா, அங்கே போவோமா அப்படின்னு கேட்குறானா. எல்லாத்துக்கும் செம்ம குஷியாக ஆகிடுது. இந்த இடத்துல 6 இருக்கா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்போ எல்லாருமே கிளம்புறோம். இந்த டைம் ஜின்னு முன்னாடி வந்து, எனக்கு அந்த இடம் தெரியும், நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் முன்னாடி போயிட்டுருக்கான். எல்லாரும் பார்க்குறாங்க, யாருடா இவன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் தான் சொல்கிறான், ஆமாம் ஜின்னுக்குமே தெரியும்ல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லாருமே போயிட்டுருக்கோம். அந்த ஆசையாக இருக்கு இல்லையா, முயலையும் தூக்கிட்டு வர அந்த இடத்துக்கு. இதை பார்க்க பார்க்க எனக்கு செம்ம காண்டாது. இப்போ எல்லாம் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஜின்னு இருக்கான் இல்லையா, அவன் ஒரு செடியை பார்க்குறான். ஹே, இந்த செடி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறானா. என்ன செடி அப்படின்னு கேட்கும்போது அவன் தான் சொல்கிறான், இந்த செடியில் நிறைய கிழங்கெல்லாம் வளரும், இந்த கிழங்க கூட நம்ம சாப்பிட்லாம், நம்ம ஏன் இதை மார்னிங் ஃபுட்டாக எடுத்துக்கக்கூடாது, நாளைக்கு 2 எடுத்துக்கோங்க, நம்ம போயிட்டு அந்த ஆற்றுல கழுவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்லாருமே பார்க்குறோம். மூவி சொல்கிறான், ஆமாம் தைரியமாக நம்புங்க, ஏன்னா ஜின்னு சும்மா நார்மலாக கிடையாது, அவனுக்கு இந்த மாதிரி எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜின்னுக்கு ப்ரௌடாகுது. இப்போ எல்லாமே ஆளுக்கு 2 எடுத்துக்கிறோம். பட் அந்த ஆசையாக மட்டும் முயல் குட்டி வச்சுருக்கனால, என்னால் எடுத்துக்க முடியாது, நெட் எனக்காக நீ எடுத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி இருக்கிறேன். கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றான். இதை பார்க்க எனக்கு இன்னுமே கோவம் வருது. இப்போது அவங்கவுங்க வேலையை அவங்க தானே பண்ணிக்கணும், ஆனால் இவன் மட்டும் இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லாம் போயிட்டுருக்கோம். கரெக்டாக 6 வருதா, அந்த இடத்துல அவங்கவுங்களோட அந்த கிழங்கு இருக்குல்ல, அதெல்லாம் அழகாக வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைமில் இவன் மட்டும் அந்த முயலை கொஞ்சிகிட்டு இருக்காளா, எனக்கு சரி காண்டாகுது. பக்கத்தில் போயிட்டு அந்த முயல் இருக்குல்ல, அதை பிடிங்க அப்படியே அந்த சைடு தூரமாக வீசிடுறான். அந்த சைடு ஆற்றுக்கு அந்த சைடு போய் விழுந்துருது. இப்போ அவரால் இதை பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி சின்னதாக போயிருது அவளுக்கு. எதுக்கு என் முயல் குட்டியை போட்ட, ஒழுங்கா எனக்கு எடுத்துக்கொடுன்றா. என்னாலாம் முடியாது, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இங்கே நம்ம வரதெல்லாம் அவங்கவுங்க வேலையா அவங்கவுங்க பார்த்துக்கிறதுக்கு, உன் வேலையை நெட்டுக்கிட்ட கொடுத்துட்ருக்க. இந்த முயல் வந்ததுலேருந்து தானே இப்படி பண்ணிகிட்ருக்க. அங்கே காட்டுக்குள்ளே இருப்ப கூட நீ தூக்கிட்டு வர வேலையை, நீ பண்ணுற வேலையை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோ கேட்டால் முயல் வச்சுருக்கேன் அப்படின்னு. இப்போது இந்த கிழங்கு அது உனக்கானதை நீ தான் எடுக்கணும், ஆனால் நெட்டை எடுக்க வச்சிட்ருக்க. இப்போவுமே நீ உன் வேலையை செய்ய கிடையாது. இப்படியே அந்த முயல் வச்சுட்டு எல்லா வேலையாக மற்றவங்கள பண்ணலான்னு பார்க்குறியா? நெட்டு கோவப்படுறான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவள் வேலையை செய்ய நாங்கள் தானே செய்கிறோம், உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் செய்கிற? உனக்கு இப்போ தேவையில்லாத பேச்சு அப்படின்னு சொல்லி திட்டுறேன் நான் நெட்டை. அதுக்கப்புறம் வீயுமே வரான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் வாங்கி கொடுத்த முயல் அப்படி போடுவேன்? நாங்கள் அதை எவ்வளோ ஆசையாக தெரியுமா பிடிச்சிட்டு வந்தோம். நான் வின்னை பார்த்து கேட்குறேன், இங்கே எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தானே பண்ணணும், இதனை மற்றவங்களுக்கு இன்னொருத்தவங்க பண்ணுறது? ஏன் பிரைட், நீங்கள் உங்கள் டீம் கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல, அவங்க தான் பண்ணிக்கணும், மற்றவங்கள நம்பி இருக்கக்கூடாது, இதெல்லாம் என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா. பிரைட்டுமே, ஆமாம் நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல முயல் குட்டி வேணான்னு சொல்லிட்டு, இருங்க பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பார்க்குறானா. பார்த்துட்டு வந்து ஷாக்கில் அப்படியே நிற்கிறான். எல்லாமே கேட்குறாங்க, என்னாச்சுன்னு. அந்த முயல் குட்டி செத்து போச்சு அப்படின்றானா. ஆசையாக அழுக தாங்கலை, செம்மையாக அழுதுட்ருக்கா. அந்த டைமில் வீக்கு கோவம் வருது. பிரியா, எல்லாம் ஒன்னால தான், எதுக்கு இப்படி பண்ண, அங்கே பாரு அவ அழுதுட்ருக்கா, இப்போ உனக்கு சந்தோஷமா? அந்த முயல் என்ன பண்ணுச்சு, அட்லீஸ்ட் அது வேணான்ற மாதிரி சொல்லி விட்டுருக்கலாம்ல. எங்கே நான் வேணான்னு சொன்னால் நீங்கள் கேட்டிங்களா? அப்பையும் தானே அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஏன் பிரைட் கூட சொன்னார், அது நீங்கள் கேட்டிங்களா? இருந்தாலும் பிரியா, நீ அதை அப்படி சாகடிச்சிக்க கூடாது, என்கிட்ட விட்டுருந்தாவது நான் சாப்பிட்ருப்பேன் அப்படின்றானா. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி கோவம் வருது, சிரிப்பும் வருது. பட் இந்த டைமில் அப்புறம் நெட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து செம்மையாக என்னை திட்டிடுறாங்களா. எனக்கு ஒரு மாதிரி ஆகிருது. அந்த இடத்துலையே இல்லை, சரி என்னமோ பண்ணுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு இருங்க, உங்கள் லைஃப்பில் வரனால தானே இப்படிலாம் நடக்குது, நான் உங்களை இது பண்ணுறேன், நான் இனிமேல் லீடராகவும் இருக்க மாட்டேன், எதுவுமே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு கோச்சிட்டு அங்கேருந்து வந்துடுறேன்னா.
இப்போ கரெக்டாக அந்த மரம் நமக்கு ஹோப்லாம் செஞ்சுருப்பாங்கல்ல, அந்த வீட்டில் தான் நான் அப்படியே உட்காந்துட்ருக்கேன். ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ மற்ற மெம்பர்ஸ் எல்லாமுமே வராங்களா, இதை பார்த்துட்டு நான் அப்படியே கீழே இறங்கி வந்துடுறேன். இப்போ எல்லாமே வராங்க, எல்லா மெம்பர்ஸும் அப்படியே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பிரியா அப்படி பண்ணிக்கக்கூடாது, ஆசையை பாவம் பாவம் அழுவுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கேட்க எனக்கு இன்னுமே ஒரு மாதிரி கோவம் வருது. நான் பாட்டுக்கு அமைதியாக அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கேன். அப்போ ஜேகே தான் வரான். பிரியா, உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, விடு விடு அப்படின்னு சொன்னா, எனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் நீ பண்ணது தப்பு அப்படின்றானா. என்ன, நீயுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? ஆமாம், நான் பண்ணது தப்பு தான், இருந்துட்டு போகுது. உங்கள் எல்லாத்துக்கிட்டே நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரேன்னா எல்லாமே பார்க்குறாங்க. இனிமேல் நான் லீடராக இருக்க போகிறது கிடையாது, எனக்கு அது தேவையே இல்லை. நீங்கள் ஊபியவே லீடராக போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எல்லாமே பார்க்குறாங்க. வின்னுக்குமே புரியுது அவள் அப்படியே ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஊபியை தான் பார்க்குறோமா, ஊபி சரி இனிமேல் நானே லீடராக இருக்கேன், கொஞ்சம் நார்மல் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி இப்போ எல்லாம் அந்த கிழங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்களா, நான் பாட்டுக்கு தனியாக உட்காந்துருக்கேன். ஜேகே தான் என் பக்கத்தில் உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். விடு பிரியா, பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு. இப்போ டைமே ஆகுதா, பிரைட் தான் சொல்கிறான், சரி வாங்க இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேணாம், எல்லாம் கிளம்பலாம், இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப தூரம் மலை ஏறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்னது மலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுது. போதும் வாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இப்போ எல்லாருமே அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நார்மலாக நடக்கிற மாதிரி தான், பாதை மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே மலை மேலே ஏறிட்டுருக்கோமா, இந்த வியோ நெட்டோ திரும்பவும் அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்களா. ஸோ எனக்கு இன்னுமே ஒரு மாதிரி ஆகிடுது. நான் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புறேன். இப்போது அந்த டைமில் நம்ம சுகா இருக்கான் இல்லையா, ரொம்ப தூரம் ஆனதுனால சரி எல்லாம் இங்கே ரெஸ்ட் எடுப்போமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதாக சொல்லவும் முடியாது இல்லையா, ஆரம் கிட்ட தான் சொல்கிறான், நம்ம எல்லாம் இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே உங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சாலும் கேட்குறானா. அதுக்கு நம்ம ஆரம் சொல்கிறான், உங்களுக்கு பவர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணால் கூட வேகமாக நடக்கலாம், நாங்கள் அப்படி கிடையாதுல்ல, நார்மல் மனுஷங்க தானே, எங்களுக்கு ரெஸ்ட்டுங்கிறது தேவை, அப்போ தான் எங்களால் நடக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எல்லாமே அப்படியே உட்காடுறோமா, நான் மட்டும் தனியாகவே போய் உட்காந்துக்கிறேன். ஆரமும் சுகாவும் வராங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு எங்கள்லேருந்து விலகி தனியாக நீ உட்காந்துட்ருக்க? எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எதுவும் இல்லையே, அப்புறம் ஏன் அப்படி தனியாக இருக்க? முன்னாடி நீ பேச மாட்டேதான் அவ்வளோவா, இருந்தாலும் எங்கள் கூடவாது இருப்பல்ல, இப்போ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு ஆரம் கேட்குறானா. நான் கேட்குறேன், ஓ நான் பேசலன்னா உங்களுக்கு இதாக இருக்கா அப்படின்றேனா. ஆ இல்லை, நீ பேசலன்னு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாளுங்களா. நான் அப்படியே பார்த்துட்ருக்கேன். மறுபடியும் அவனுங்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. இந்த வியோ, என்னாலே என் முயல் குட்டி நான் ஆசையாக எடுத்துகிட்டு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சுகா தான், போதும் நிப்பாட்டுறீங்களா, அது முடிஞ்சு போன விஷயம், அதை பற்றி இனிமேல் பேசாதீங்க. தென் இப்போ ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பேக்கில் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னும் வரான், உங்களுக்கான ரெஸ்ட் டைம்லாம் போதும், கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே இப்போ அப்படியே மேலே மறுபடியும் மலை ஏறிட்டுருக்கோமா. அந்த இப்போ கரெக்டாக நம்ம ரீச் ஆக வேண்டிய பிளேஸுமே வந்துடுது. அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. அந்த சீனரியை மற்ற மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்களா, ஹாசியா, நெட்டு, ஜிம்மின் இந்த மாதிரி எல்லா மெம்பர்ஸ் இப்படியே பார்த்துட்ருக்காங்களா. நீங்கள் அப்படியே என் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. என்ன அப்படின்னு கேட்குறேன்னா, ஒன்றும் இல்லை, நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி வின்னு தான் கூப்பிடுறான். இப்போ உள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடம் அப்படியே பார்க்கவே ஒரு கேசல் மாதிரி இருக்கா, அங்கே உள்ளே கூப்பிட்டு போகிறான். சாப்பிட வேண்டிய டைம் ஆகிடுச்சு இல்லையா, சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் வேறு பேத்துறானா. என்னது, இங்கே வந்து நாங்கள் தான் சமைக்கணுமா, எங்களுக்கு டயர்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இல்லை, உங்களுக்கு டயர்டாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு இனிமேல் நீங்கள் 1 வீக் இங்கே தான் இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வின் ஜியாங் நாங்கள் 3 பேருமே இங்கே இருக்க போகிறதில்ல. உங்களுடைய இன்னைக்கான லெசன் என்ன தெரியுமா, இந்த 1 வீக் நீங்கள் உங்களோட இதால் நீங்கள் சர்வை பண்ணணும். அதுக்கப்புறம் பவர்ஸ் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பவர்ஸை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்கள் ஏற்றுக்கணும். அப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வேணால் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பிரைட் சொல்கிறான். என்ன அப்படின்னு கேட்குறோமா, நீங்கள் சமைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த 1 வீக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த 1 வீக்குமே இந்த செஃப் உங்களை கவனிச்சுட்டு தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா சமைச்சு போடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ இதுக்கப்புறம் பிரைட்டு வின்னுஜியாக இருக்காங்க இல்லையா, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃபுக்கு சிக்னல் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ எல்லாத்துக்குமே செம்மையாக பசிக்குதா. ஸோ இந்த டைமில் எல்லோரும் எங்களுக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி உள்ளே தான் உட்காந்துருக்கோம். செஃப்பு தான், உங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா எடுத்துகிட்டு போக அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது இந்த இடத்துல நான், நீங்கள், அப்புறம் ஜேகே நம்ம 3 பேரும் அப்படியே எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். ஆரம் இருக்கான் இல்லையா,
என்ன நீங்கள் மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க கொண்டு எடுத்துகிட்டு வராங்களா உங்கள் எல்லாத்துக்கும், போய் நீங்களும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. செஃப்பு தான் சொல்கிறாரு, 3 பேர் போதும், எல்லாருமே உள்ளுக்குள்ளே வந்தா அவ்வளோதான், அப்புறம் நீங்கள் நாஸ்தி பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ நம்ம 3 பேர் மட்டும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இப்போல்லாம் அப்படியே உட்காந்துருக்கோமா, எனக்கு இந்த பக்கம் ஜேகே, இந்த பக்கம் நீங்கள் இப்படி உட்காந்துருக்கோமா. அப்போ மறுபடியும் வீணொட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த முயல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அது கேட்க ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அதுக்கு மேலே இருக்குது. நீங்கள் தான் டக்குன்னு கோவப்படுறீங்க. இப்போ என்ன உங்களுக்கு? அந்த முயலுக்காக நம்ம கூட இருக்க ஒரு பர்சனை அவாய்ட் பண்ணுறீங்க, வெறுக்கிறீங்க. அவள் என்ன பண்ணா உங்களைய? அவளும் நம்மளோட ஃப்ரெண்ட் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா. அதுக்கு நம்ம இருக்கான்ல, அவன் சொல்கிறான், ஏன் உனக்கு பிடிச்ச ஒரு பொருளை இப்படி ஒருத்தவங்க பண்ணும்போது உனக்கு அந்த வலி தெரியும், இப்போ நீ இப்படி பேசாத அப்படின்றானா. எனக்கு பிடிச்ச பொருளாகவே இருந்தாலும் சரி, அது ஜஸ்ட்டு ஒரு திங் அவ்வளோதான். ஏன் ஒரு முயல் அதுக்கு உயிர் இருக்குல்ல, அது ஜஸ்ட் உனக்கு திங்கா அப்படின்னு கேட்டானா. இல்லை, இருந்தாலும் நீங்கள் அவங்க கூட இருக்க ஒரு வெறுக்கிறீங்க. அந்த முயல் ஜஸ்ட் 1 டே பார்த்துருப்பீங்களா, ஆனால் இவங்க கூட எவ்வளோ நாள் இருக்கா, எவ்வளோ நாள் இல்லைனாலும் வச்சுக்காங்களா. அவள் நம்மள ஒருத்தி, நீங்களே இப்படி விட்டு கொடுக்கலாமா? நீங்களே இப்படி அவளை அவாய்ட் பண்ணலாமா? இங்கே பாருங்க, இங்கே நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே, எல்லாத்தையும் ஒரே ஃபேமிலியாக தானே நினச்சிட்ருக்கோம். எப்படி நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒரு பர்சன் தப்பு பண்ணும்போது அதை இவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க தோண மாட்டேங்குது. தப்பு பண்ணிட்டாதான் இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ ஒரு குழந்த ஒரு முயலை தெரியாமல் கொன்றுச்சு அப்படின்னா அந்த குழந்தைய நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அதுக்கு சொல்கிறான், அது குழந்த, ஆனால் இவன் குழந்தையா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அந்த இடத்துல தான் அன்னைட்டு சொல்கிறான், நீ கம்முன்னு இருக்கியா, அவன் வேலையை பாரு, உனக்கு அந்த மாதிரி நடந்தால் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் தான் அவங்க கையை பிடிச்சி நீ அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா. சாப்பாடுமே உள்ளே இறங்க மாட்டேங்குது. நான் பாட்டுக்கு அப்படியே எழுந்து அங்கேருந்து போயிடுறேன். ஜேகே தான் கையை பிடிச்சி, நீ மட்டும் இப்போ உட்காரலன்னு வச்சுக்கோ, நான் அவ்வளோதான் அப்படின்றேனா. ஸோ உட்காந்துடுறேன். ஆரமும் திட்டுறான், அமைதியாக இருக்கீங்களா, சாப்பிட வேண்டிய இடத்துல உங்களுக்கு என்ன அனதர் டாபிக், கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறான். ஸோ மிரட்டவும் எல்லாம் சைலண்ட் ஆகிடுறோம். அப்படியே சாப்பிட்டுட்ருக்கோம். தென் இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுதா. அதுக்கப்புறம் இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்ப்போம் இல்லையா, சும்மாவா இருப்போம், சுற்றி பார்த்துட்ருக்கோம். நான் மட்டும்தான் பின்னாடி போயிட்டுருக்கேன். இடமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே தான் ஜேகேவுமே நிற்கிறான். இங்கே பார்த்தியா, இங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், நல்லா தான் இருக்குது. என்ன ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏய், உனக்கு சவுண்டு கேட்குதா ஜேகே அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், எனக்கு தண்ணி சவுண்டு நல்லாவே கேட்குது. நான் அதை சொல்லலை, ஏதோ குட்டியாக என்னமோ பண்ணிகிட்ருக்குங்க, நிறைய குட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்க்குறோம். பார்த்தா அந்த இடத்துல அவ்வளோ முயல் குட்டிங்க இருக்குங்க. ஒரு அப்பா அம்மா முயல் குட்டியும் நிறைய குட்டிங்களும் இருக்குங்க. இதை பார்த்தோன்னே சந்தோஷமாகிட்டா. ஸோ நானும் ஜேகேவும் வேகமாக உங்ககிட்ட காய்ஸ், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறானா. நான் தான் ஸ்ட்ரைட்டாக சேர்க்கிட்ட போய், இங்கே என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறேனா. நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என் கூட வா வான்னு சொல்லி இழுத்துட்ருக்கேனா. வீக்குன்னுட்டு கோவுது. அவளை விடு அப்படின்றாங்களா. கம்முன்னு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கத்துறேன். என் கண்ணு மாறுதா, அதை பார்த்தோன்னே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இழுத்துட்டு போகிறான். இவனுங்க பயந்துடுறானுங்க, ஐயோ ஏதாவது பண்ணிடுவாளோன்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க எல்லாருமே. அங்கே போய் பார்த்தா நிறைய முயல்குட்டியா. அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பியாகிட்டு. அத்தியாவுக்கு தான் அதுக்கு மேலே இருக்குது. எல்லாமே பார்க்குறோம். அவருக்கு இல்லையா தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்ருக்கா. இதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஹாப்பி ஆக்கிடுது. பட் அந்த முயலை எல்லாத்துக்கும் அப்படியே தூக்கி கொடுக்குறோமா, ஒவ்வொருத்தரை தூக்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்சிட்ருக்காங்க. இந்த டைமில் தான் ஆரம் சொல்கிறான், பரவாயில்லையே, ஒரு வழியாக எல்லாம் சமாதானம் ஆயிட்டிங்களா, பார்த்தீங்களா, இதுதான் லைஃப். என்ன சொல்ல வரீங்க? நான் உங்கள் லைஃப்பில் உங்களோட விஷயத்தில் தலையிடாமலாம் இல்லை. போகிறது போகட்டும், எப்படியும் நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம். நாளைக்கு எந்திரிச்சோன்னா உன் ஃபேஸை நீ பார்க்கணும், என் ஃபேஸை அவள் பார்க்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம ஒருத்தர் சண்டைக்குள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அங்கே தான் நிற்போம், அவங்க 2 பேர் நாளைக்கு சேர்ந்துருவாங்க. நெட் நல்லா பார்த்துக்கோங்க. ஒயன் உனக்கும் தான். நீங்கள் அவங்க 2 பேர்த்து பிரச்சனைக்குள்ளே போனீங்களா, இப்போ பாருங்கள் அவங்க அவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. இப்போது நீங்கள் எப்படி தெரிவிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. எல்லாத்துக்கும் ஆமான்ற மாதிரி இருக்குது. எல்லாமே ஆரம் ஏதோ ப்ரௌடாக பார்க்குறோம். ஏன்னா ஆரம் இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான்ல, அதுவும் நம்மளோட லைஃப்பில் நடக்கிறத வச்சு. அதனால் ஆரம் லீடர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பிடிச்சிருதா. இது நம்ம ஜின்னுக்கு பிடிக்கவே இல்லை. ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் பாட்டுக்கு கிளம்புறான். என்னடாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அவன் இருக்கா இல்லையா, ஸ்ட்ரைட்டாக செஃப்பு கிட்ட தான் போகிறான். எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், நானும் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இல்லை, இப்போ சமைக்க வேண்டிய வேலைலாம் இல்லை, அதோ இந்த பாத்திரத்தால் தான் வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஐயோ நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஜின்னு அங்கேருந்து கிளம்பிடுறான். பட் இப்போ அவர் இருக்கா இல்லையா, அவர் மேஜிக் பவராலேயே அந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடுறாரு.
தென் இப்போ அப்படியே அந்த டே போகுது. எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடுறோமா. இங்கே நம்ம ஜிம்மின் இருக்கான்ல, அவனுக்கு வந்துட்டு தூக்கம் இல்லை. அப்படியே நின்றுட்டுருக்கான், யோசிச்சுட்டே இருக்கான். அவன் யோசிக்க யோசிக்க அவன் பவர் அந்த இடத்துல ஒர்க் ஆகுதான். அப்படியே பறக்குறான். இதை நம்ம சுகாவை பார்த்துட்டோம். ஐயோ என்னடா இவன் பறக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் டப்புன்னு பிடிச்சிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க, பறக்காத அப்படின்னு. எனக்கு காப்பாற்று சுகா, காப்பாற்று சுகா அப்படின்றானா. உன் பவரை நீ கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோ, நான் கத்திக்கிறேன், ஃபர்ஸ்ட் எனக்கு கீழே இறக்கி விடு அப்படின்றானா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இழுக்கிறான். அவன் விட்டா பறக்கிறான் அந்த மாதிரி இருக்கானா. ஸோ நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்போது 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்களா. அப்படியே ஒரு மாதிரி எங்கே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியே ஒருத்தும், காணாத ஒருவோம் கண்ணுக்குள்ளே நிற்கும். கண்ணு தக்கு தக்கு தக்குங்குதுஹோ, உள்ளந்திக்கு திக்கு திக்குங்குதோ, நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குதுஹோ. வராக நதிக்கரோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நில்லன்னு சொன்ன கனாவா ஓடி மறைஞ்ச. பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் அஞ்சுவனோ நெஞ்சில் இருக்கு. பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் அஞ்சுவனோ நெஞ்சில் இருக்கு. பறந்து வந்த விருந்து கொடு, மனசுக்குள்ள சடுகுடு சடுகுடு, மயக்கத்துக்கு மருந்தொன்னு கொடு கொடு. இவங்க 2 பேரும் இந்த போஸ்ல நிற்கிறாங்களா. இங்கே நம்ம சின்ன இதை பார்த்துட்றான். அவனுக்கு தூக்கமே இல்லை. ஐயையோ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. இல்லை அது வந்து இவன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அங்கேருந்து அவன் பாட்டு கிளம்பிடுறான். அப்படியே விடிஞ்சிருதா. இந்த சைடு திரும்பி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா பக்கத்தில் நெட்டும் ஜேம்ஸோட ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்களா. இதை பார்த்துட்டு இன்னுமே அவனுக்கு காண்டாகுது. சின்ன கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாம் ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரினா எல்லாரும் பார்க்குறோம். ஏன்னா நம்ம சுகாவும் ஜிம்மின் இருக்காங்க இல்லையா, ஜிம்மின் பறந்துருவான்ட்டு நான் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ எல்லாம் பார்க்குறோம். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அவனை விடு அப்படின்ற மாதிரி ஆரவும் சொல்கிறான். இப்போ விட்டுடுறான். ஸோ அப்படி நார்மலாக நிற்கிறாங்களா. என்னாச்சு, நான் எப்படி நார்மலானேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாங்க, நம்ம பவரை கண்ட்ரோல் பண்ண நமக்கு ஒன்று தேவை. அது சுகாவா உனக்கு கண்ட்ரோல் பண்ணா. ஸோ நீ நார்மல் ஆகிட்ட. நம்ம ஜின்னுக்காக பிடிக்கவே இல்லை. ஐயோ அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு பின்னாடி எழுந்து போயிடுறான். அந்த பின்னாடி சீட் இருக்கும் இல்லையா, அங்கிட்டு தான் போயிட்டு அந்த புல்லெலாம் இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே பிடுங்கி பிடுங்கி போட்டுட்ருக்கான். இந்த அரமனை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும். அவன்கிட்ட என்ன இருக்குன்னு அவனை லீடராக போட்டுட்ருக்காங்க. எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து அந்த சைடு தூக்கி போடுறான். ஜேகே தலையிலேயே விழுந்துருது. ஐயோ அப்படின்னு கத்துறானா. என்னாச்சு ஜேகே, என்னாச்சு ஜேகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவையும் கத்துறானுங்க. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக நிற்கிறத பார்த்துட்டு ஜின்னு தப்பாக நினச்சிக்கிறான். ஐயோ நீங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறேன்னா, நம்ம வியும் ஜேகேவும் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு சும்மா அந்த இடத்த சுற்றி பார்க்க தான் வந்திருப்பாங்க. ஜின்னு தப்பாக நினச்சிக்கிறானா. இதை பார்த்துட்டு வேகமாக வராங்க. அந்த இடத்துல நம்ம ஜின்னு இருக்கா இல்லையா, அவனுக்கு கோவமாக வருது. எனக்கு இங்கே எதையுமே பிடிக்கல, எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது. அவன்கிட்ட அப்படி என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை லீடராக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறானா. ஆரம் தான் பார்க்குறான். அவனுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்துடுறாங்களா. எனக்கு என்ன பிரச்சனையா, நீ தான் எனக்கு பிரச்சனையே. எனக்கு ஒன்று பார்த்தாலே பிடிக்கல. நான் லீடராக தேர்ந்தெடுத்திருக்காங்களா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன லீடராக்குனது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு ஆரம் கேட்குறானா. ஆமாம், உன்கிட்ட என்ன இருக்குன்னு நான் லீடராக போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிறதுலையே நான் தான் பெரிய பையன். அது மட்டும் இல்லாமல் எனக்குமே நல்லா எல்லாமே தெரியும். ஊபி ஆமாம்ல அப்படின்னு கேட்குறானா. ஊபியுமே முழிச்சிட்டு இருக்கான். ஐயோ இவர்கிட்ட என்னன்னு சொல்கிறது அப்படின்னு. எல்லாமே இப்படி தான் இருக்கீங்க, எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கால்லேயே ஒரு வதை வச்சுட்டு போகிறானா. ஆரம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு இவனுக்கு, ஏன் அப்படி நடந்துக்கிறான். நான் லீடராக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ, பேசாமல் இவன்கிட்டயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கானா. அந்த டைமில் சண்டைக்கு வரான். நம்ம வேணும்னா ஒரு போட்டி வச்சு நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன போட்டி, என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாம் கேட்குறோமா. அப்போ தான் ஜின்னு இருக்கான் இல்லையா, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் அவனை லீடராக போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறான். அது வந்து அப்படின்றானா. அப்போ தான் மறுபடியும் அந்த ஜேகேவும் இவங்களும் ஒன்றா வராங்களா. அதை பார்த்துட்டு எல்லாருமே இப்படி இருக்கீங்க, எனக்கு யாருமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறானா. டக்குன்னு நம்ம ஆரம் இருக்காள, அவன் பிடிச்சி இழுக்கிறான். டே நில்லுடா அப்படின்ட்டு. அந்த டைமில் அந்த முயல் குட்டிங்கெல்லாம் அப்படியே அங்கிட்டு விளையாடிட்டு இருக்குங்களா. இதை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கே மிதிச்சு போடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அப்படியே காலை தூக்குறான். அப்படியே பேரங்கால விழுந்துடுறானா.
டக்குன்னு அப்படியே லிப்ல கிஸ் பண்ணிடுறானா. இங்க எல்லாருமே பார்க்குறோம். அதுக்கு மேலே இங்கே ஆரம்க்கு ஷாக்காக இருக்கு. சின்னுக்கா அதுக்கு மேலே ஐயையே இவனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து எழுந்து போக பார்க்குறானா. ஆரம் டேய் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத வைக்கிறான். திருப்பி அப்படியே ஆரம் மேலேயே விழுந்துடுறானா. 2 பேரும் இப்படி இருக்கிறத எல்லாமே பார்த்துடுறோம். எல்லாத்துக்கும் சிரிப்பை அடக்க முடியல. எல்லாமே சிரிச்சிட்டு இருக்கோமா அந்த டைமில் தான் கரெக்டாக நான், ஜேகே, ஒயன் நாங்கள் 3 பேர் வரோம். அப்போ தான் என்னாச்சு ஏன் இல்லை இப்படி ஸ்டன்னாகி நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஜின்னு இருக்கான்ல சொல்லாதீங்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆரமும் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஜின்னுக்கு எது பண்ணணும் கூடாதோ அதை தான் ஆரம் பண்ணுவேன்ட்டு நிற்கிறான். ஜின்னு சொல்கிறான் அதை மட்டும் நீ சொன்னனா உன்னை அவ்வளோதான் அப்படின்றானா. என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வரானா. ஜின்னுக்கு கோவம் வருது. நீ மட்டும் சொன்னனா பாரேன் உன்னை அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிகிட்டே இருக்கான். அவ்வளோதானா என்ன அப்படின்றானா. சரி போதும் நிறுத்துறீங்களா என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஜேகே கத்துறான். ஆரம் தான் சொல்ல வரான். டக்குன்னு ஆரம் வாயை முடிக்கிறானா. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படி எனக்கு கெஸ் பண்ணா ஐயோ இவன் வாயை சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ஓட பார்க்குறான். அந்த இடத்துல நம்ம சுகா இருக்கான் இல்லையா அவன் தான் பிடிக்கிறான். ஜின்னு எங்கே போகிற நில்லு அப்படின்றான். அப்போதான் எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் இருக்கான்ல இவன் ஒருத்தரை பிடிக்கல பிடிக்கல அப்படின்றான். ஆனால் அவருக்கு அத்தனை டைம் பண்ணிட்டான் தெரியுமா அப்படின்றாங்களா. என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன்னா. அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல நீ கம்முன்னு போறியா அப்படின்ற மாதிரி சின்ன சொல்கிறான். நான் ஏன் போகணும் நான் ஜஸ்ட் உங்களை கூப்பிட வந்தேன். நீங்கள் என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க அதான் என்ன பண்ணீங்கன்னு கேட்க வந்தேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ சொல்லாத ஆரம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறேன்னா. ஆரமா அவனுக்குமே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா சுகா தான் சொல்கிறான். நீங்கள் சரியான ஒரு ரொமான்டிக் சீனை மிஸ் பண்ணிட்டீங்க. ஒருத்தரை கண்டாலே ஆகாதான் ஆனால் அவருக்கு அத்தனை டைம் கிஸ் பண்ணுவாராம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜின்னுக்கு தான் ஒரு மாதிரி அம்பாரசியமாக இருக்குது. நான் இங்கேருந்து போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எல்லாருமே சுற்றி அந்த இடத்துல நிற்கிறோமா எங்கே போகிறதுனே தெரில. திருப்பி கண்ணை நல்லா மூடிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் ஆரம் மேலேயே மோதுறானா. எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்துடுது. ஆரமுக்குமே சிரிப்பு வந்துடுது. என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஆரமுக்கு ஜின்னு பண்ணுறதெல்லாம் அப்படியே க்யூட்டாக தெரியுது. நமக்குமே அப்படி தான் இருக்கா. சரி இப்போ இங்கே என்ன அவனுக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன்னா. என்ன அவன்ற நான் அவனோட பெரிய பையன் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றானா. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க குழந்த மாதிரி இருக்குது. சரி அதை விடுங்க. உங்களுக்கு தான் ஆரம்பம் பிடிச்சிருக்குல்ல அப்புறம் ஏன் அவர்கிட்ட சண்டை ஒன்று புளுத்துட்டே இருக்கீங்க. பேசாமல் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா. உங்களுக்கு ஆரம் மேலே வெறுப்புலாம் கிடையாது. அவரே கொஞ்சம் லீடர் அந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கனால உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. உங்களை அவர் பார்க்கணுமேன்ட்டு இப்படி பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களை பார்க்கணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு கிடையாது. அவரும் உங்களை பார்க்கணும் அதானா அப்படின்ற மாதிரி கேட்குறேன்னா. சின்ன மனசுக்குள்ளேயே நான் இதுதான் பண்ணுறேன்னு அவளுக்கு எப்படி தெரியும். இல்லையே நான் ஒன்றும் அதெல்லாம் பண்ண கிடையாது. எனக்கு இவனை பிடிக்காது. இங்கே பாருங்கள் நான் அதுதான் சொல்ல வந்தேன். நம்ம எல்லாருமே ஒரு கேம் வச்சுக்கலாம். அந்த கேமில் நான் ஒரு லீடர் ஆரம் ஒரு லீடர். என் டீமுக்கு யார் வரீங்க அப்படின்னு மாதிரி ஜின்னு கேட்குறானா. அதுக்கு யாருமே ஆன்சர் பண்ணலை. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆரம் தான் சொல்கிறான். அவன் சொல்கிறான்ல சரி அந்த கேமை தான் விளாடும் அப்படின்னு ஆரம் சொல்கிறானா. நீ சொல்லி ஒன்றும் யாரும் எனக்கு அந்த கேம் விளாடணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்றானா. நான் தான் சொல்கிறேன் சரி நானுமே வரேன். நான் ஜின்னு டீமுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி தூக்குறேன்னா. ஜின்னுக்கு ஒரு மாதிரி குஷியாகிடுது. ஸோ இப்போ எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல நாங்கள் எல்லாருமே ஜின்னு பக்கம் போய் நிற்கிறோம். நான் வரதை பார்த்துட்டு எங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்துடுறாங்களா. ஆரம் சைடு ரெட் டீம் நிற்கிறீங்க. இப்போ ப்ளூ டீமில் இருக்க 2 பேரும் தானே கேப்டனாக இருக்காங்க. ஸோ மிச்சம் 2 பேர் இருப்பாங்கள்ல ஹோபியன் நீங்கள் எல்லாருமே பார்க்குறோம். இப்போது கரெக்டாக ஹோபி இருக்கான் இல்லையா நான் ஜின்னு டீமுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். ஸோ எங்கள் டீமுக்கு வந்துடுறான். நீங்கள் வந்து ஆரம்புக்கு டீமுக்கு போயிடுறீங்க. ஸோ இப்போ எல்லாருமே கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு என்ன கேம் சொல்லுடா அப்படின்ற மாதிரி ஜின்னுக்கிட்ட கேட்குறாங்களா. ஜின்னு சொல்கிறான் நம்ம இப்போது செஃப்போட இடத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என் கூட யார் வரீங்க சரி ஆரம்பா அப்படின்றானா. எல்லாத்துக்கும் சிரிப்பு வருது. யாராவது வாங்கன்னா இப்போ எதுக்கு ஆரம்ப கூப்பிடுறதுனா. இல்லை அவன் டீம் லீடர்லாம் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு ஒரு 10 திங்ஸ் எடுக்கணும். அதாவது அங்கே இருக்க அந்த கரண்டி அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான். இந்த இடத்துல இப்போ செஃப்புமே இல்லை. நம்ம ஒரு 10 திங்ஸ் இங்கேருந்து எடுக்கணும். நான் 5 எடுக்கிறேன் நீ 5 எடுக்கிறேன். இது எல்லாருமே எல்லாத்தையும் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆரம் எதுக்குடா இது அப்படின்னா மூடிட்டு எடுடா அப்படின்ற மாதிரி திட்டுறானா. ஆரமே எதுக்குடா நீ என்ன திட்டுற அப்படின்னு கேட்குறானா. எடு அப்படின்றான். ஸோ அவனுமே 5 திங்ஸ் எடுத்துக்கிறான். மொத்தமாக இப்போ 10 திங்ஸ் இருக்கா அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் காட்டுறாங்க. ஜின்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதில் மொத்தம் 10 திங்ஸ் இருக்குது. இந்த 10 திங்ஸையும் செஃப் வந்ததுக்கப்புறம் நான் ஒழிச்சு வைக்க சொல்லுவேன். இந்த மலையில் எங்கே வேணாலும் அவர் ஒழிச்சு வைப்பார்.
அந்த 10 திங்ஸையும் எந்த டீம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்குதோ, அதாவது மொத்தமாக 6 யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்றாங்களா. அப்போ 7, 8லாம் கண்டுபிடிச்சிட்டா அதான் சொல்கிறல்ல, ஒரு டீமை விட இன்னொரு டீமில் யார் அதிகமாக கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த டீம் தான் வின்னு அப்படின்றானா. இது என்ன கேம் அப்படிங்கும்போது, பரவாயில்லையே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு ஆரம் சொல்கிறான். ஜின்னு கொஞ்சம் ப்ரௌடாக இருக்கா, ஏன்னா ஆரம் சொல்லிட்டான்ல அதனால. ஸோ இப்போது செஃப் வர வரைக்கும் நின்றுட்டுருக்கோமா எல்லாருமே. கரெக்டாக செஃப்புமே வந்துடுறாங்க. செஃப் வந்ததுக்கப்புறம் ஜின்னு இதெல்லாம் சொல்கிறான். செஃப்புக்குமே பிடிச்சிருது. அவர் சொல்கிறாரு, சரி இது எல்லாத்தையும் நான் ஒளிச்சு வைக்கிறேன், நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஜின்னு சொல்கிறான், இதில் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ செஃப் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறாரா. எல்லாருமே அப்படியே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆரம் டீம் இருக்கு இல்லையா, அதுதான் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்ருக்கு. கரெக்டாக 3 பொருளை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ எங்களோட டீமில் தான் ஜின்னு இருக்கான் இல்லையா, அவன் தான் ஃபஸ்ட்டு 3 பொருளை கண்டுபிடிக்கிறான். ஜின்னு இருக்கான்ல, அவன் தான் சொல்கிறான், காய்ஸ் நான் சொல்கிறத நல்லா கவனிங்க, இங்கே பாருங்க ஜிம்மின் உன்னோட பவரை யூஸ் பண்ணு அப்படின்றானா. பவரை யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. தப்பு கிடையாது, நான் அதில் எந்த ரூல்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்றானா. ஆமாம்ல ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்கும்போது எங்களுக்கு குஷியாகிடுதா. ஸோ இப்போ ஜின்னு தான் சொல்கிறான், ஜிம்மின் மேலே பாரு, பறந்து இங்கே எவ்வளோ நம்மளோட திங்ஸ்லாம் உனக்கு கண்ணில் படுதோ அதை எங்கள் எல்லாத்துக்கிட்டே சொல்லு அப்படின்றானா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் மேலே பறக்கிறான். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்றானா 3 பொருளை. எல்லாத்துக்கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். பிரியா உன் பக்கத்தில் ஒன்று இருக்குது, அதே மாதிரி நெட்டு பக்கத்தில் ஒன்று இருக்குது, அதை டக்குன்னு அவன்கிட்ட சொல்லாமல் கேஷுவலாக போய் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நானுமே ஒன்று தூக்கிடுறானா. இப்போ கரெக்டாக ஜேம்ஸ் இருக்கால, அவன் தான் போகிறான் நெட்டு பக்கத்தில். நெட்டு பார்க்குறான், ஐயோ நம்மக்கிட்ட வருது அப்படின்ற மாதிரி நிற்கிறானா. அப்படியே ஜேம்ஸையே பார்த்துட்டு ஜேம்ஸ் அப்படியே பின்னாடி போயிட்டு கீழே கொஞ்சம் எடுத்துடுறான். நெட்டு பார்க்குறான், டே இதுக்கு தான் வந்தியா அப்படின்ற மாதிரி. நம்ம ஜேம்ஸ் இருக்காளா, அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்ட வந்துடுறான். மொத்தமாக 5 கண்டுபிடிச்சிட்டோமா நம்ம டீமில், இன்னொன்று எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஜிம்மின் தான் சொல்கிறான், இன்னொரு பொருள் ஆரம் பக்கத்தில் ஒரு குட்டி கல் மாதிரி இருக்குது, அதுக்கு பின்னாடி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். குட்டியானா அப்போ ஸ்பூனால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இவன் பக்கத்தில் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறானா. வீதா சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ வீயை கரெக்டாக போகிறான் ஆரம் பக்கத்தில். ஆரம் கெஸ் பண்ணிடுறான், இங்கே தான் எங்கேயோ இருக்குது போல் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ தான் சொல்கிறேன், நம்ம நெட்டு தான் பார்க்குறான், ஜிம்மின் மேலே இருக்கிறத அவங்க பவரை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆரம் ஒழிக்கிறான். அப்போ ஆரம் சொல்கிறான், ஆமாம்ல பவர் யூஸ் பண்ணலாம்ல, யார் பவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்க்கறதுக்குள்ளே வீ இருக்கான்ல, நகருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை தூக்கி போட்டு அப்படியே ஸ்பூனை எடுத்துடுறான். எல்லாத்துக்கும் அந்த மெம்பர்ஸ்க்குலாம் ஒரு மாதிரி கோவம் வருது, எப்படி அவங்க பவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ ஜின்னு இருக்கான்ல, சந்தோஷமாக வந்து நிற்கிறான். ஜெய்ஹோப்க்குலாம் செம்ம குஷியாகிடுது, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானா. அப்போது ஆரம் வந்து நிற்கிறான். ஜின்னு தான் ப்ரௌடாக போய் முன்னாடி நிற்கிறானா. ஆரம் ஹேண்ட் ஷேக் பண்ணுறான், அவனுமே ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். அப்போது ஆசையாக தான், நீங்கள் சீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்படி பவர் யூஸ் பண்ணலாம், பவர் தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல பிரைட்டு. யார் சொன்னா, நான் தான் சொன்னேன்ல இந்த கேம் வரப்போ எந்த ரூல்ஸுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பிரைட் என்ன சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னுலாம் சொல்லலை, நம்ம இஷ்டத்துக்கு தானே இருக்க சொன்னார். நம்ம இஷ்டத்துக்குனா நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம்ல அப்படின்றாங்களா. ஆரமுக்குமே ஆமான்னு தோணுது, ஏன்னா அவன் சொன்னது கரெக்டு தானே, லாஜிக்காக தானே பேசுகிறான். பிரைட்டு சொன்னது நம்ம இஷ்டத்துக்கு இங்கே இருக்கலான்னு சொல்லிட்டு, பவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்லாம் ரூல்ஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லவும் ஆரம்பமே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ எல்லாத்துக்குமே அந்த டீமுக்குள்ளே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுறாங்க. பூபி இருக்கான்ல, அவன் தான் சொல்கிறான், நான் தான் சொன்னேன்ல ஜின்னை நீங்கள் நார்மலாக இடம் போட்டுறாதீங்க, ஜின்னுக்குமே நிறைய டேலண்ட்லாம் இருக்குது, என்ன அவர் யூஸ் பண்ணிக்க மாட்டார், லீடர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்றோமா ஜின்னுக்கு செம ப்ரௌடாக இருக்குது. ஜின்னு அப்படி ப்ரௌடாக பண்ணுறது ஆரம்புக்குமே பிடிச்சிது, நமக்குமே ஜாலியாக இருக்கா பார்க்க. ஆரம் லைட்டாக சிரிக்கிறான் ஷையா. இதை எல்லாருமே நோட் பண்ணுறோம். பாரியா நம்ம மெயின் லீடருக்கு சிரிப்புலாம் வருது அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காய்ஸ், அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்களா, அதை பற்றி தான் சொல்லணும் அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் செஃப் கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆரமும் ஜின்னு தான் போகிறாங்க. போய் கொடுத்துட்டு வராங்க. இப்போது இந்த மலைக்கு பின்னாடி இருக்குல்ல, அந்த முயல்குட்டிலாம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு நம்மளை ஆரம் வர சொல்கிறான். ஸோ எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறோம். அப்போது நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, ஜின்கிட்ட சொல்கிறான், உன் பவரை யூஸ் பண்ணி இங்கிட்ட யாரும் வராங்களா வரலையா எப்போ வராங்க அப்படின்ற மாதிரி பாரு, அதாவது செஃப் எங்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரி பாரு அப்படின்றானா. ஜின்னுமே அவனோட பவரை யூஸ் பண்ணி செஃப் எங்கே போகிறாரு அப்படின்ற மாதிரி பார்க்க ட்ரை பண்ணுறான்.
ஆனால் வரவே இல்லை. அப்புறம் பார்த்தா செஃப் இருக்கார்ல, அவரு காட்டுக்குள்ளே எங்கேயோ போயிட்டுருக்காரு. இதை பற்றி சொல்கிறானா, அப்போ நம்ம இதை பேசுகிறதுக்கு கரெக்டான டைமிங் தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ எல்லாருமே வந்துடுறாங்களா, ஆரம் சொல்கிறான், உங்கள் எல்லாத்துக்குமே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இது ஒன்றும் நார்மல் கிடையாது, இது நம்ம லைஃப் பற்றினது. எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி வருது. என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா, உங்கள் எல்லாத்துக்குமே பவர்ஸ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம், எல்லாத்துக்குமே இருக்குது. அதே மாதிரி பிரேஸ்லெட் போடாதவங்களுக்குமே பவர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா, இது எங்கள் எல்லாத்துக்குமே தெரியுமே, ஆனால் இதை வெளிக்கொண்டு வரல, அவ்வளோதான். நான் அதை பற்றி பேச கிடையாது. அப்புறம் மிஸ், இன்றைக்கி நம்ம ஃபேமிலி மெம்பரான வர்ஷினிக்கு பர்த்டே, அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணுவோமா? வர்ஷினி லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் என்ஜாய் யுவர் டே. இந்த நாள்லேருந்து இனி வரை எல்லா நாள் ஹாப்பி அண்ட் ஸ்மூத் லைக் பட்டராக இருக்க என்னோட விஷஸ். ஆர்மிஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நம்ம ஆரம் என்ன எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல போகிறான்? ஒரு வேளை அந்த விஷயத்த சொல்லிடுவானோ? இதுக்கப்புறம் மெம்பர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன தான் ஆக போகுது, இன்னும் என்னென்ன கலாட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.